வணக்கம் அண்ட் வெல்கம் டு மதுரை ஐஏஎஸ் அகாடமி. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 குரூப் 2க்கு முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்க்க போறோம். இது தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் யூனிட் நம்பர் 9 வரும். அப்புறம் ஸ்கீம்ஸ்ல அந்த மாதிரி வரும். ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் ஒரு முக்கியமானது. குரூப் 1ல கிட்டத்தட்ட நம்ம 25 to 30 கொஸ்டின்ஸ் நம்ம வந்து கரண்ட் அஃபேர்ஸ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதுல முக்கியமான மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் கொஸ்டின் வந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 அண்ட் குரூப் 2க்கு நம்ம பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் திட்டம் பாருங்க, மக்களுடன் முதல்வர் திட்டம் எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா டிசம்பர் 18, 2023 கோயம்புத்தூர்ல. இதோட பர்பஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, அரசு சேவைகள் வந்து விரைவாக கிடைக்கிறதுக்காக திட்டம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. மக்களுடன் முதல்வர் திட்டம் இருக்குன்னா கவர்மெண்டோட சர்வீசஸ் எல்லாம் விரைவாக கிடைக்கிறதுக்காக கொண்டு வந்ததுதான் இந்த மக்களுடன் முதல்வர் திட்டம். எங்க ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா கோயம்புத்தூருக்கு டிசம்பர் 18, 2023 வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அடுத்து புதுமை பெண் திட்டம் வந்து எங்க ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா சென்னையில வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ செப்டம்பர் 5, 2022 வந்து புதுமை பெண் திட்டம் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்து கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் வந்து பாத்தீங்கன்னா செப்டம்பர் 15, 2023 செப்டம்பர் 15, 2023 காஞ்சிபுரத்துல ஸ்டார்ட் பண்ணாங்க. அண்ணாவோட பிறந்த தினத்தப்ப வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் வந்து ரூபாய் 1000 வழங்கும் திட்டம். அந்த திட்டம் வந்து லான்ச் பண்ணாங்க செப்டம்பர் 15, 2023. அடுத்து 4வது பாருங்க, கள ஆய்வில் முதலமைச்சர் திட்டம் பிப்ரவரி 1, 2023. இது வந்து வேலூர்ல வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. மக்கள் குறைகள் தீர்ப்பு அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க. கள ஆய்வில் முதலமைச்சர் திட்டம். ஸோ முதலமைச்சர் களத்துல சென்று அந்த ஸ்கீம்ஸ் வந்து எப்படி ஒர்க் அவுட் ஆகிட்டு இருக்கு பார்ப்பாங்க. அப்புறம் குறைகளை வந்து தீர்க்காக அந்த ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க. கள ஆய்வில் முதலமைச்சர் திட்டம் வந்து பிப்ரவரி 1, 2023. அடுத்து உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்டம் ஜனவரி 31, 2024 வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. மக்கள் குறைகளை கேட்கும் திட்டம். மாவட்ட ஆட்சியர் மாதத்தின் கடைசி புதன்கிழமை வந்து அந்த இடத்துக்கே போய் அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுவாங்க. இது ரொம்ப முக்கியமானது. ஜனவரி 31, 2024 இதுல உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்டம்ல யாரு கலெக்டர் வந்து அந்த பர்டிகுலர் இடத்துக்கே வந்து போய் ரீச் பண்ணி அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுவாங்க. எப்பன்னா ஒவ்வொரு மாதத்துல கடைசி புதன்கிழமை. ஆப்ஷன்ல கடைசி திங்கட்கிழமையா செவ்வாய்க்கிழமையா புதன்கிழமையா கேட்பாங்க. ஸோ கடைசி புதன்கிழமை நல்லா வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து நான் முதல்வன் திட்டம் மார்ச் 1, 2022 சென்னையில வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. திறன் மேம்பாடு திட்டம் இது வந்து ஸ்டாலின் அவர்கள் பிறந்த தினம் அப்ப வந்து லான்ச் பண்ணாங்க. மார்ச் 1, 2022 சென்னையில திறன் மேம்பாடு திட்டம். இந்த யூபிஎஸ்சி ஸ்காலர்ஷிப் எக்ஸாம் எல்லாமே பாத்தீங்கன்னா நான் முதல்வன் திட்டம் மூலமா தான் கொண்டு வந்தாங்க. ஸோ நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. நான் முதல்வன் திட்டம் வந்து ரொம்ப முக்கியமான திட்டம் இது. அடுத்து முதலமைச்சரின் காலை உணவு திட்டம். இது ரொம்ப முக்கியமானதா. செப்டம்பர் 15, 2022 இருந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. எங்கன்னா மதுரை. எப்பவுமே மதுரையை பேஸ் பண்ணி ஒரு கொஸ்டின் வந்து இருக்கும். ஸோ இந்த நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. செப்டம்பர் 15, 2022 முதலமைச்சரின் காலை உணவு திட்டம். செப்டம்பர் 15, 2022 மதுரை. 1 to 5ஆம் வகுப்பு பள்ளி மாணவர்களுக்கு அரசு தொடக்கப்பள்ளியில வந்து கொடுத்திருக்காங்க. அடுத்து இன்னுயிர் காப்போம் திட்டம் நம்மை காக்கும் 48 திட்டம். இது ரொம்ப முக்கியமான திட்டம். இது டிசம்பர் 18, 2021 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. செங்கல்பட்டு விபத்து நடந்த 48 மணி நேரம் இந்த ஆக்சிடென்ட்கான செலவு வந்து அரசே ஏற்கும் அப்படி சொல்றாங்க. அதான் இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் 48. விபத்து நடந்த 48 மணி நேரம் அந்த ஆக்சிடென்ட்கான செலவு எல்லாமே அரசே வந்து ஏற்கும். டிசம்பர் 18, 2021. அடுத்து இல்லம் தேடி கல்வி திட்டம் அக்டோபர் 27, 2021. அக்டோபர் 27, 2021 முதலியார் குப்பம் விழுப்புரம் அங்க வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. 1 முதல் 8ஆம் வகுப்பு வரை மாணவரிடம் ஏற்பட்டிருந்த கற்றல் இடைவெளி. ஸோ இந்த கொரோனா காலத்தில் நிறைய பேர் வந்து எஜுகேஷன் வந்து பாதியிலே விட்டுருப்பாங்க. ஸோ அந்த பிரச்சனையை சால்வ் பண்றதுக்காக இல்லம் தேடி கல்வி திட்டம் முதலியார் குப்பம் விழுப்புரத்துல வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. அடுத்து 10 வந்து வேர்களை தேடி திட்டம் மே 24, 2023. ஸோ சிங்கப்பூர்ல இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணாங்க. வேர்களை தேடி திட்டம் மே 24, 2023. ஸோ இதே மாதிரி முக்கியமான ஸ்கீம்ஸோட ஒரு 5 வீடியோஸ் இருக்கு. நம்ம அடுத்தடுத்த செஷன்ல வந்து பார்க்கலாம். நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க, எழுதி வச்சுக்கோங்க. ஒரு அசெண்டிங் ஆர்டர் ஏறு வரிசை இறங்கு வரிசை மாதிரி டேட் போட்டு எழுதி வச்சுக்கோங்க. மேட்ச் ஃபாலோயிங் வந்து கேட்கலாம். இது ஒரு டஃப்பான கொஸ்டினை கூட அமையலாம். ஒரு டிசைனிங் ஃபேக்டரா கூட இந்த கொஸ்டின் வந்து அமையலாம். ஸோ டேட்டை வச்சு கேட்டாலும் ரொம்ப டஃப் ஆகிடும். ஆனால் நீங்கள் நோட்ஸ் எடுத்தது மட்டும் கரெக்டாக எழுதி வச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு கொஸ்டின் கரெக்டாக போட்டோம்னா கிட்டத்தட்ட 5000 10,000 மார்க்ல ரேங்க்ல நம்ம முன்னாடி போவோம். அதனால ஒவ்வொரு கொஸ்டின் இம்பார்ட்டன்ட் தான். கரண்ட் அஃபேர்ஸ்ல வந்து ஒரு முக்கியமான டாபிக் இது. ரெகுலராக வீடியோஸ் வரும். நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. எக்ஸாம் நல்லா எழுதுங்க. நன்றி, வணக்கம்.